த மிஸ்ட்ரி ஆஃப் மேரி செலஸ்ட்னு ஒரு கப்பலோட ஸ்டோரியை பற்றி தெரியுமா? அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கணுன்னா இந்த பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நவம்பர் 7, 1872 யூஎஸ்ஏல இருக்க நியூயார்க் சிட்டி போர்ட்ல இருந்து ஒரு அமெரிக்கன் ஷிப் இட்டாலியில் இருக்க ஜெனோவா சிட்டிக்கு கிளம்பி போயிட்டு இருந்திருக்கு. அந்த ஷிப்பில் கேப்டன் பிரிக்ஸ், அவரோட ஒய்ஃப் சாரா, அவங்களோட 2 வயசு குழந்தை சோஃபியா ப்ளஸ் 7 க்ரூ மெம்பர்ஸோட சேர்த்து மொத்தம் 10 பேர் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு கார்கோ ஷிப்ன்றதுனாலேயே அதில் 1701 பேரல்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்ஸ் இருந்திருக்கு. அந்த ஷிப் கிளம்பி 28 நாளுக்கு அப்புறம் டிசம்பர் 5, 1872 அன்னைக்கு போர்ச்சுகல் பக்கத்தில் இருக்க அசோரஸ் ஐலாண்டில் அந்த ஷிப் டிராவல் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் அந்த ஷிப்பை கிராஸ் ஆகி வந்த கிரேசியான்ற ஒரு பிரிட்டிஷ் ஷிப்ல இருந்தவங்க இந்த அமெரிக்கன் ஷிப் கேப்டனோட கண்ட்ரோல் இல்லாம மிதந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அந்த ஷிப்ல ஏறி பார்க்கறப்போ 6 மாசத்துக்கு தேவையான ஃபுட் அண்ட் வாட்டர் அப்படியே இருந்திருக்கு. அந்த ஷிப்ல அந்த ஆல்கஹால்ஸும் அன்டச்சடா தான் இருந்திருக்கு. அந்த ஷிப் கிளம்புறப்போ இருந்த யாருமே இப்போ அந்த ஷிப்ல இல்ல. மேபி பைரேட்ஸ் அவங்களை கடத்திக்கலாம்னு நினைக்கிறப்போ அந்த ஷிப்ல இருந்த பொருள் எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு. அவங்களுக்குள்ள ஏதாவது வயலன்ஸ் நடந்திருக்கலாம்னா அதுக்கான சயின்ஸும் எதுவும் கிடையாது. அந்த ஷிப்ல இருந்த எல்லா பொருளுமே அப்படியே தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை தவிர அந்த ஷிப்ல லைஃப் போட்ஸ் எதுவும் இல்லை. மேபி அவங்களை யாராவது கடத்திருக்கலாம், இல்லை அவங்க எங்கேயாவது கிளம்பி போயிருக்கலாம்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. உலகம் ஃபுல்லாக அவங்கள தேடுறாங்க. ஆனால் அவங்க எங்கேயுமே கிடைக்கல. பேராநார்மல் ஆர் ஏலியன் தியரிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் அந்த கப்பலை பற்றி கிளம்புது. இது வரைக்கும் அந்த கேஸ் வந்துட்டு அன்சால்வ்டாக தான் இருக்குது. இந்த ஸ்டோரியை பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.